வீடியோவில் 2024 மேட்டில் 35வது கொஷின் பார்க்குறோம். காவேரி என்பதை VBKISE எனவும் தேங்க்ஸ் என்பதை AITSLN எனவும் குறித்தால் ஸ்பைடர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல காவேரி எழுதிடும். காவேரி எழுதுகிறோம். காவேரி எப்படி மாறுதான்? VBKISEன்னு மாறுதான். இது எப்படி மாறுது பாருங்களேன். இந்த கேயும் வியும் இடம் மாறிடுது. கீழே வி இங்கே வந்தது, கே இங்கே போயிடுது. இந்த ஏ வந்து அடுத்த லெட்டர் மாறுது. ஏக்கு அடுத்து பி ஆயிடுது. அதேமாரி அடுத்த 3 லெட்டரில் இந்த ஐஐ இங்கே இடம் மாறுது. ஐயும் ஓகேங்களா. இங்கே வந்துடுது, ஐ இங்கே வந்துடுது. ஆறுக்கு அடுத்து அடுத்த லெட்டர் எஸ்ஸாக மாறிடுது. அதே மாதிரி தேங்க்ஸுக்கு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் அதே மாதிரி எழுதிட்டேன். தேங்க்ஸில் அதே பாருங்கள். டி இங்கே வந்துடுது, ஏ இங்கே வந்துடுது. இந்த கைச்சுக்கு அடுத்து ஐ வந்துடுச்சு. ஓகேங்களா. இந்த என்கேஎஸ் எப்படி இருக்குன்னா, என் இங்கே பெற்றுறது, எஸ் இங்கே வந்துடுது, கேக்கு அடுத்தது எல். அப்போ ஏஐடி அதே மாதிரி வந்துருக்கு. ஏஐடி எஸ்எல்என் வந்துருச்சா. அப்போ இது எப்படி மாறும்? ஸ்பைடர் எப்படி மாறும்னா, எஸ் இங்கே போய் ஐ இங்கே வந்துடும். இந்த பிக்கு அடுத்து கியூ ஆயிரும். அதேமாரி டிஇஆரில் டி இங்கே வந்துடும், ஆர் இங்கே போகிறோம், ஈக்கு அடுத்து எஃப் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா IQSRFD. அப்போ அது எத்தனாவது ஆன்சரில் இருக்குது? IQSRFD. அப்போ 3வது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா. கரெக்டான ஆன்சர் அது. 36 பாருங்கள். சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடமிருந்து 10வது இடத்திலும். இப்போ பாருங்கள், இடம் இங்கே போட்டுக்கோங்க. இடது இங்கே, வலது இங்கே. ஏ என்பவர் இடதுலேருந்து 10வது இடத்துக்கு வந்துட்டார். 10வது இடத்துக்கு வந்துட்டார் இங்கே. ரைட்டுங்களா. அடுத்து பி என்பவர் வலம் இருந்து 9வது இடம். இப்போ பிங்கிறவர் இங்கேருந்து வலது பக்கம் இருந்து 9 இடத்துக்கு வந்துட்டார் இங்கே. அப்போ இதுக்கு அடுத்து 8 பேர் இடையில இருக்காங்க. இது கூட 8 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த பக்கம் வலது இருந்து இங்கிட்டு 9வது இடத்துக்கு போகிறாரு. யார்? 9வது இடத்துல இருக்கார் பி. அப்போ எடுத்துகிறோம். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கு ஒருவர் மாட்டிக்கொண்டதில். இப்போ இந்த பி வந்து இங்கே போயிடுறாரு, ஏ வந்து இங்கே வந்துடுறாரு. பி இங்கே போயிடுறாரு, ஏ இங்கே வந்துட்டா. இப்போ ஏ என்பவர் இடமிருந்து 15வது இடத்துல உள்ளார். இப்போ ஏங்கிறவர் இப்போ எப்படி வந்துட்டார்னா, இங்கேருந்து ஏ வந்து 15வது இடத்துக்கு வந்துட்டாராம். 15வது இடத்துக்கு வந்துட்டார்னா இங்கிட்ட எத்தனை பேர் இருக்கேன்? 8 பேர் தானே இருக்கேன். இந்த 15ஓட இந்த 8 மட்டும் கூட்டினா போதும். 18 5 23 தான் கரெக்டாக ஆன்சர். 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 37வது கொஸ்டின் பார்க்குறோம். 37வது கொஸ்டின் பாருங்கள். 37வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ABCDE மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் வட்ட வடிவில் சம தொலைவில் அமர்ந்துள்ளனர். ஒரு வட்ட வடிவம் போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 பேர் சம தொலைவில் வட்ட வடிவில். வெளிப்புறம்னு சொல்லலை, அதனால் உள்புறம் இருக்குமே நம்ம போட்டுக்கிறோம். ABCDE மற்றும் F 6 நண்பர்கள் வட்ட வடிவில் சம தொலைவில் அமர்ந்துள்ளனர். ஏ என்பார் பிக்கு வலது பக்கமாக 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இப்போ நம்மளா பி இங்கே வச்சுக்குவோம். பி இப்போ ஏ சொல்கிறாங்க. ஏ என்பார் பிக்கு வலது பக்கமாக 2வது இடத்துல உள்ளார். அப்போ பி நமக்கே கணக்கு பாருங்கள். நமக்கு வலதுபுறம் தானே. இப்போ பிக்கு வலதுபுறம் எதாவது தான் இருக்கும். 1 2வது இடத்துல இருக்கார் அங்கே. அப்போ ஏ என்பவர் பிக்கு வலது பக்கமாக 2வது இடத்துல அமர்ந்துள்ளாராம். இப்போ ஏங்கிறவர் பிக்கு 1 2வது இடத்துல அமர்ந்திருக்கார் ஏ. அடுத்து பாருங்கள். அதே நேரத்தில் பி என்பார் சிக்கு நேர் எதிராக உள்ளாராம். சிக்கு பி என்பார், இந்த பின்றவர் சிக்கு நேர் எதிராக இருக்காருன்னா அப்போ சி இங்கே இருக்காருன்னு அர்த்தம். நேர் எதிராக, பிக்கு நேர் எதிராக தான் சி இருக்கார். சி என்பார் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளாராம். சி என்பார் டிக்கு இடது பக்கமாக இருக்காராம். சி என்பார் டிக்கு இடது பக்கமாக அமர்ந்து தொடர்ந்து உள்ளார். அப்போ சிங்கிறவர் டிக்கு இடப்பக்கமாக இருக்கார். ஓகேங்களா. டியை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? இங்கே பாருங்கள். ஏ என்பார் பிக்கு வலது பக்கமாக 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அதே நேரத்தில் பி என்பார் சிக்கு
நேர் எதிராக போட்டார். அப்போ பிக்கு நேர் எதிர் தான் சி இருக்கார். அடுத்து சி என்பார் டிக்கு இடது பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளாராம். அப்போ சி இடது பக்கமாக இருக்கார்னா அப்போ யாருக்கு சி வந்து யாருக்கு இடதுபுறமாக இருக்கார் பாருங்கள். சி என்பார் டிக்கு இடதுபுறமாக இருக்கார். அப்போ டிக்கு இங்கே இந்த இடத்து தான் டிக்கு இடதுபுறமாக தான் யார் இருக்குது? சி இருக்கார். ஓகேங்களா? அடுத்து மிச்சம் யார் இருப்பா பாருங்கள். மேலும் சி என்பார் டிக்கு இடது பக்கமாக அவர் தொடர்ந்து உள்ளார். மேலும் ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார். இப்போ டி வந்து ஈக்கு நேர் எதிராக இருக்காராம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கணும்? இங்கே தான் இ. ஓகேங்களா? இ தான் வந்து ஈக்கு நேர் எதிராக தான் டி இருக்காராம். ஓகேங்களா? எஃப் என்பார் வட்டத்தில் அமர்ந்து எஃப் என்பவர் வட்டத்தில் இருக்கிற மிச்சம் இருக்குது எஃப். இங்கே எஃப்னு போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்சரை தான் போட்டு முடிச்சாச்சு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஏ என்பார் பிக்கு வலது பக்கமாக 2வது இடத்தில் உள்ளாராம். பி இது பின்னு வச்சுட்டோம்னா வலது புறத்து பிக்கு வலது புறம் 2வது இடத்துல ஏ இருக்கார். சி என்பார் டிக்கு இடது பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார்னா சிங்கிறவர் யாருக்கு இடதுபுறமாக இருக்கார்னா டிக்கு இடதுபுறமாக இருக்கார். இங்கே போட்டுட்டோம். ஓகேவா? இங்கே பி என்பார் சிக்கு நேர் எதிராக. அப்போ பி வந்து நேர் எதிராக சி இருக்கார். ஓகேங்களா? அதான் முன்னதாக. அதுக்கிட்ட தான் சி என்பார் டிக்கு இடது பக்கமாக உள்ளார். சி என்பார் டிக்கு இடதுபுறம் இங்கே சிக்கு இடதுபுறமாக இருக்கிறதுனால டிக்கு இப்போ இங்கே டி வந்துடும். மிச்சம் ஒன்று எஃப் இருக்குது. இப்போ பாருங்கள். இப்போ என்ன கேட்குறாங்க? ஏயின் இடது பக்கம் அமர்ந்திருப்பவர் யார்? ஏ இருக்கார்ல, ஏக்கு இடதுபுறம் நமக்கு மாதிரியே பாருங்களேன். ஏக்கு வலதுபுறம் இங்கே, இடதுபுறம் இங்கே. ஏக்கு வலதுபுறம் இந்த பக்கம், இடதுபுறம் இந்த பக்கம். அப்போ இடதுபுறம் தான் கேட்குறாங்க. இடதுபுறம் அமைச்சது இது ஆன்சர். அடுத்து டியில் இருந்து கடிகார திசை அமைந்துள்ளவர் யார்? டியிலிருந்து கடிகார திசைன்னு இந்த இதில் வரணும். கடிகார திசையில் உட்கா எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிசிஏ பிஎஃப் அதான் கடிகாரத்தின இந்த கடிகார முள் சுற்றுற வழியில் வரணும். என்ன வரிசையாக இருக்கும்? டிசிஏஇபிஎஃப் இதான் கரெக்டான ஆன்சர். அப்போ 38 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39 வாங்க. ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமையினில் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2006 2010 வரைக்கும் 2006 ஒரு வருஷம், 2007 8 9 9 4 வருஷம் கழித்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. முதல்ல இது ஈஸியான பாருங்கள். முதல்ல 2006 ஒரு வந்து சாதாரண எந்த வருஷம்னா ஒரு 365 டிவைட் பண்ணிங்கன்னா சாதாரண வருஷத்தில் லீப் வருடமாக இல்லைன்னா சாதாரண வருஷம்னா 7ஆல் வகுத்திங்கன்னா 52 வாரமும் ஒரு நாள் மிச்சம் இருக்கும். 366 லீப் வருடமாக இருந்துச்சுன்னா 52 வாரங்கள் 2 நாள் வரும். ஓகேங்களா? இப்போ 2006 மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு நாள் வரும். அதே சாதாரண வருஷம் 365 நாள் லீப் வருடம் இல்லை. 2007 ஒரு வருஷம் இருக்கும், ஒரு நாள் மீதம் வரும். 2008 2 நாள் மீத நாள் வரும். 2009 ஒரு நாள் தான் மீத நாள் வரும். ஏன்னா ஓகேங்களா 52 வாரம் போக 3 வருஷத்துக்கு 1 1 1 வரும், மிச்சம் வரும். இந்த லீப் வருடம் 2 வரும். இப்போ ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு வருஷம் 1 தானே வருது, ஒரு மிச்சம் வர்றதுனால அப்போ ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்குது. இந்த ஞாயிறோட ஒரு நாள் கூட்டினா திங்கக்கிழமை வந்துடும். 2007க்கு 2008க்கு வரும்போது ஏற்கனவே இங்கே திங்கள் வந்துச்சா, திங்களோட 1 கூட்டினா செவ்வாய்க்கிழமை வந்துடும். ஜனவரி 1 2008 அன்னைக்கு. அதேமாதிரி ஜனவரி 1 2009 அன்னைக்கு ஏன்னா லீப் வருடம் 2 கூட்டணும். இந்த செவ்வாயோட 2 கூட்டினா ஏன்னா செவ்வாய் 2 நாள் கூட்டினா புதன் வியாழன் வந்துடும். அடுத்து 2010 அதோட என்ன ஆகணும்னா இந்த வியாழனோட 1 மட்டும் கூட்டணும். அப்போ வெள்ளிக்கிழமை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த 40வது கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம். சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் விடுமுறையினில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன?
சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் சனிக்கிழமை தொடங்குகிறோம். 1ஆம் தேதி சனிக்கிழமைன்னு வச்சுங்க. அப்போ 1லேருந்து 1 சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு எழுதிக்கங்க. சனிக்கிழமை 1ஆம் தேதினா அப்படியே 1, 2, 3, 7 வரைக்கும் போட்டு 30 நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்க. 30 நாள் மாதமாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிறும் விடுமுறை எனில் அம்மாத்தி எத்தனை வேலை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. 2வது சனிக்கிழமை 2வது சனிக்கிழமைனா 8ஆம் தேதி, 4வது சனிக்கிழமைனா 22ஆம் தேதி. இந்த ஞாயிற்றுக்கிழமை பூரா அத்தனை நாள் ரைட்டுங்களா. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு, இந்த 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இந்த லீவெல்லாம் கூட்டினா 5 ஞாயிற்றுக்கிழமை 2 சனிக்கு 7 நாள் இருக்குது. 7 நாள் 30 கழிச்சா 23 நாள் தான் வேலை நாள். ஓகேங்களா. இந்த 23 நாள் தான் வேலை நாள். ஓகேங்களா. திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.